குட் ஈவினிங். தமிழ் பட்டாளம் இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னம்னா டைம் அண்ட் ஒர்க் தான். டைம் அண்ட் ஒர்க்கோட 3வது நாள். அப்போ 4வது நாள் இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல நடந்த மேக்ஸ் 25 மார்னிங்ல அப்லோட் பண்ணிடலாம். டோட்டல் வந்து 100 கொஸ்டின் பிளஸ் 25 கொஸ்டின் வந்து டெஸ்ட்ல, அதாவது வீக்கெண்ட் டெஸ்ட்ல நடக்கக்கூடிய கொஸ்டினையும் தனியா போட்டோம் அப்படின்னா இப்போ 125 கொஸ்டின். அதாவது டைம் அண்ட் ஒர்க்குக்கு மட்டும் 125 கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்கில் அப்போ டெய்லியும் 10 கணக்கு அப்படிங்கிற போது 5 நாள்ல அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே 50 மாடல் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம உங்களோட ஸ்கூல் புக்கோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க் கணக்கு, அதுவும் இல்லாம எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய கணக்கு, டோட்டலா ஒரு மேக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா 300 சம் வரைக்கும் கிடைச்சிடும். அதாவது டைம் அண்ட் ஒர்க்குக்கு மட்டுமே 300 சம் இருக்கு. இது வந்து மேக்ஸுக்கு மட்டும் இல்லை. மேக்ஸ்ல நீங்க இந்த வரப்போற குரூப் 4 எக்ஸாம்ல 25 வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த முயற்சி. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்லயுமே மிச்சம் இருக்கக்கூடிய 75 இதுமே இதே அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த கிளாஸ்ல டெஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ அதை நான் அப்லோட் பண்றேன். சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து மேக்ஸ் போவோம். இப்போ என்னன்னா, ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாள்ல செய்வாரு. அவர் 15 டேஸ் மட்டும் வேலை செய்யறார். பின்னாடி பி ஆனவர் மீதம் இருந்த வேலையை 24 டேஸ் செய்யறார். இருவரும் இணைந்து வேலை செஞ்சா அந்த வேலையை 80% ஆஃப் ஒர்க்கை முடிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ கம்ப்ளீட் ஒர்க்கு 45 டேஸ். அப்போ ஏஸ் 1 டேஸ் ஒர்க், ஒரு நாள் வேலை 1/45, அவ்வளவுதான். இப்போ ரிமைனிங் ஒர்க், அதாவது 15 டேஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஏ ஒர்க் பண்ணிருக்காரு, பி மட்டும் ஒர்க், அதாவது ஏ மட்டும் 15 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. அதனால 1 டே ஒர்க்கோட 15 பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 15 டேஸ் ஒர்க் கிடைக்கும். அப்ப 1/3 வந்து என்ன ஒர்க் அப்படின்னா ஏ அப்படிங்கிறவரு 1/3 ஒர்க்கை 15 டேஸ் செஞ்சிருக்காரு. அப்போ ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும். அதாவது ரிமைனிங் ஒர்க் எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா, ரிமைனிங் ஒர்க்கு தான் பி செய்யறார். ரிமைனிங் ஒர்க் அதாவது மீதமுள்ள வேலை, ரிமைனிங் ஒர்க் 1, அதாவது ஒரு ஒர்க்ல 1/3 ஒர்க்கை செஞ்சுட்டாரு. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு, 2/3. இதுதான் ரிமைனிங் ஒர்க். இப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை 2/3 ஒர்க்கை பி எத்தனை நாள்ல செய்யறாரு, அதாவது மீதமுள்ள வேலையை 24 நாள்ல செய்யறாரு. அப்போ ரிமைனிங் ஒர்க் உங்களுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க, 2/3. அப்போ பி வந்து பினிஷ் பண்றாரு. ரிமைனிங் ஒர்க் 2/3 ஒர்க்கை எத்தனை நாள்ல பினிஷ் பண்றாரு, 24 டேஸ்ல பினிஷ் பண்றாரு. அப்போ 24 டேஸ்ல 2/3 ஒர்க்கை பினிஷ் பண்றாருன்னா இன்ட்டு ஒரு நாள்ல எவ்வளவு பினிஷ் பண்ணுவாரு அப்படி சொல்லி பார்த்தோம்னா 2/3 இன்ட்டு 1/24. அப்போ 1 12, அப்போ 3 12 36, 1/36 தான் என்னது பியோட 1 டே ஒர்க், அதாவது ஒரு நாள் வேலை. பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு, 1/36. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏயும் பியும் சேர்ந்து 1 டே ஒர்க், ஏயும் பியும் சேர்ந்து 1 டே ஒர்க், ஏயும் பியும் சேர்ந்து 1 டே ஒர்க் 1 ஏவோட ஒர்க் எஃபிஷியன்சி எவ்வளோ, 1/45 பிளஸ் 1/36. இதுதான் வந்து ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்க்கக்கூடிய அளவு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னாக்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் வந்து 1/20 வேலையை செய்யறாங்க. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து மொத்த வேலை அப்படின்னா 20 டேஸ்ல செய்வாங்க. மொத்த வேலைனா எத்தனை, 100%.
அப்போ 100% ஆஃப் ஒர்க்கை ஏயும் பியும் சேர்ந்து 20 டேஸ்ல செய்யறாங்க அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 80% ஆஃப் ஒர்க்கை எத்தனை நாள்ல கேட்பாங்க? அப்போ 20 × 80 டிவிசிபிள் பை 100 அடிச்சு போட்டீங்கன்னா 2 × 8 16 டேஸ் தான் அவரு என்ன பண்ணுவாரு? ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை ஏயும் பியும் சேர்ந்து 80% ஒர்க்கை செய்வாங்க. அதான் கேட்டிருக்காங்க 16 டேஸ். அதாவது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஏன் உங்களுக்கு கிளாஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த கணக்கை நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னாக்க இதை ஃபாஸ்டா வச்சு கூட ஒன் டைம் இது நாளைக்கே கூட இந்த இது மறந்து போகும். இதெல்லாம் மறக்க கூடாது. ஏன்னா கணக்குல 25க்கு கம்மியா மார்க்கே வாங்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஐடியா. இது நீங்க கணக்கு நல்லா இப்போ போட்டுட்டீங்கன்னா நான் டெய்லியும் சொல்றது இதுதான். இப்போ நீங்க இந்த குரூப் 4 குரூப் 1லயும் 25 வாங்குவீங்க, குரூப் 2லயும் 25 வாங்குவீங்க. அப்போ இப்போ இந்த அடித்தளம் உங்களோட லைஃப் லாங் யூஸ் ஆகும். பத்தாக்குறைக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே மேக்ஸ் யூஸ் ஆகும். அதனால இந்த டைம் அண்ட் ஒர்க் மட்டும் இல்லை, அதுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட மென்சுரேஷன் அதாவது அளவியல் கணக்கும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கங்க, இதையும் பாருங்க. சரி, இப்போ திருப்பியும் கூட ஒரு தடவை சொல்றேன். ஏ ஆனவர் 45 நாள்ல ஒரு வேலையை முடிப்பார். 15 நாட்கள் மட்டுமே வேலை செஞ்சார். பி மீதம் இருந்த வேலையை 20 நாட்கள் முடிக்கிறாரு. இருவரும் இணைந்து வேலை செய்தார். அந்த வேலையை 80% முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி, அப்ப ஏ எவ்வளவு நாள் கம்ப்ளீட் ஒர்க் பண்றாரு? 45 டேஸ். ஏ ஒன் டே ஒர்க்ஸ் எவ்வளவு? 1/45. அப்போ 15 டேஸ் பண்ணிருக்கிறாரு. இன்ட்டு 1/45 இன்ட்டு 15 1/3. அதாவது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/3. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்குன்னா 1 - 1/3 2/3. அப்போ பி பினிஷ் ஒர்க், அந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் பி பினிஷ் ஒர்க் பண்றாரு. எவ்வளவு டேல பண்றாரு அப்படின்னா 2/3 ஒர்க்கை 24 நாள்ல பண்றாரு. அப்ப 24 நாள்ல 2/3 ஒர்க்கை பண்றாருன்னா ஒரு நாள்ல எவ்வளவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க அடிச்சு போட்டோம் அப்படின்னம்னா ஒரு நாள்ல பி ஒன் டே ஒர்க் 1/36 வருது. அப்போ இப்போ நம்மளுக்கு பியோட ஒன் டே ஒர்க்கும் கிடைச்சிருச்சு, ஏயோட ஒன் டே ஒர்க் ஆல்ரெடி இருக்குது. அப்போ ஏ பிளஸ் பி ஒன் டே ஒர்க்கு 1/45 பிளஸ் 1/36. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா 1/20ல ஒரு நாள் வேலை செய்வாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 டேஸ்ல ஏயும் பியும் சேர்ந்து பினிஷ் பண்ணுவாங்க. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 20 டேஸ்ல பினிஷ் பண்றாங்க. எவ்வளவு வேலையை பினிஷ் பண்ணுவாங்க? 100% ஆஃப் ஒர்க்கை பினிஷ் பண்ணுவாங்க. 100% ஆஃப் ஒர்க்கை பினிஷ் பண்ணுவாங்க. இப்போ 100% ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 20 டேஸ்னா 80% ஒர்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16 நாள். இதுதான் விட. இந்த ஒரு கணக்குக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேகமா போடுறேன், திருப்பி ஃபாஸ்டா வச்சு கூட கேட்டு பார்த்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் கணக்குக்கு போலாம். 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். 15 பெண்கள் அதே வேலையை 12 நாட்களில் முடிப்பர். 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து இந்த வேலையை முடிக்க ஆக நாள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கீழையும் அதே தான் கொடுத்திருக்காங்க. என்னன்னா 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து இந்த வேலையை எவ்வளவு முடிப்பாங்க? இங்கேயும் அதே தான் இருக்கு, 10 ஆண்களும் 15 பெண்களும். அப்போ 10 ஆண்கள் ஒரு வேலையை எவ்வளவு நாள்ல செய்யறாங்க? 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து. அப்போ 10 ஆண்கள் ஒரு நாள் வேலையை எவ்வளவு நாள் செய்யறாங்க? 10 ஆண்கள் 15 நாட்கள். அப்போ ஒன் டே ஒர்க் 1/15. அதே மாதிரி 15 பெண்கள் எவ்வளவு நாள் செய்யறாங்க? 1/12. அப்போ 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு 60. அப்போ 4 + 5 9/60. அப்போ 10 ஆண்களும் 15 பெண்களும் சேர்ந்து ஒன் டே ஒர்க் ஈக்குவல் டு 3/20 அப்படின்னா டோட்டல் ஒர்க் அதோட மொத்த வேலை எவ்வளவு நாள்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20/3. அப்போ 6 3 18 2/3. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு சூடேற்றி, அதாவது ஹீட்டர், எலக்ட்ரிசிட்டி ஹீட்டர், அதாவது 40 நிமிடங்கள்ல 3 யூனிட்ட மின்சாரத்தை பயன்படுத்துது அப்படின்னா 2 மணி நேரத்துல எத்தனை மின்சாரத்தை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
40 நிமிடங்கள்ன்றது நிமிடம் இது. அப்போ 2 மணி அப்படின்னா 2 × 60 120. 120ல் எத்தனை யூனிட்டை பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னம்னா, இது டைம் கூடுச்சு அப்படின்னா இங்க என்ன ஆகும், யூனிட்டும் கூடும். அப்போ இது என்னது, நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணணும், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். 3 × 9 யூனிட். எளிமையான கணக்கு தான். அடுத்த கணக்கு, ஏ ஒரு வேலையை 12 நாட்கள்லையும் பி என்பவர் ஏஐ காட்டிலும் 60% திறமையானவர். ஏஐ காட்டிலும் இவர் ஏ வந்து 60% திறமையானவர். அப்போ இவர் 100% வேலை பார்த்தாருன்னா இவர் வந்து 100 நாள்ல வேலை பார்த்தாருன்னா இவர் 160 நாள்ல பார்ப்பார். இது பி வந்து 60% அதிகமா இருக்கிறதுனால இவர் 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இவர் வந்து 160 நாள்ல பார்ப்பாரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனில் அந்த வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி எத்தனை நாட்கள்ல முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 160% வேலையை ஏ வந்து 12 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோம். 100% வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 12 × 100 160. செவன் அண்ட் ஆஃப் டேஸ். அதாவது இங்க என்ன அப்படின்னாக்க, அவங்க கொடுத்துருக்கேன். அப்போ பி அப்படிங்கிறவரு ஏயை விட 60% திறமை அதிகமா இருக்காரு. அப்ப ஏ 100 நாள் வேலை பார்த்தாருன்னா பி வந்து 160 டேஸ் வேலை பார்ப்பாரு. இப்போ 160% இஸ் ஈக்குவல் டு 12 நாள் அப்படின்னா 100 டே எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அசியூம் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுதான் 7 and 1/2 days. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பார் அப்படின்னா இந்த வேலையை 2 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. பி பெரும் தொகை எவ்வளவு? அப்போ ஏ ஒரு வேலையை எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 10 நாள்ல முடிக்கிறாரு ஏ. பி அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 15 டேஸ்ல முடிக்கிறாரு. இப்போ ரேஷியோ பார்த்தோம்னா 2:3. இப்போ ஆனா ஒர்க் எஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னோம்னா இவர் பாருங்க 3 நாள் வேலை செய்யறாரு ஒரு வேலையை, ஆனா இவர் 2 நாள்லயே முடிச்சிடறாரு. இப்போ ஒர்க் எஃபிஷியன்சி அப்படியே மாறும். அப்போ 3:2 அப்படின்னு மாறும். ஏன் அப்படின்னா இந்த ஏ தான் வந்து கம்மியான நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்போ அவருக்கு தான் வந்து என்ன பண்ணணும், அந்த ஒர்க் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும். டோட்டல் எத்தனை பங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் வந்து 5 பங்கு. 5 பங்குல யாரோட இதை கேட்குறாங்கன்னா பி பெரும் தொகை தான் கேட்குறாங்க. 5க்கு 2 அப்படின்னா இந்த 2 லட்சத்துக்கு எவ்வளவு அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகே, அப்போ 80,000. பியோட ஷேர் எவ்வளவு? 80,000. இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். இந்த எஃபிஷியன்சியை மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டிங்க, ரேஷியோ கண்டுபிடிச்சு மாற்றி போட்டிங்கன்னா இந்த கணக்கு ஃபினிஷ் ஆயிரும். அப்போ ஏ என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிக்க இயலும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 4 நாட்கள் செய்த பின் மீதம் இருக்கும் வேலையின் அளவு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சிம்பிளான கணக்கு தான். ஏவோட ஒன் டே ஒர்க் 1/15. அப்போ பி 1/20. ஏ பிளஸ் பி ஒன் டே ஒர்க் 1/15 plus 1/20. இது வந்து ஏ பிளஸ் பியோட ஒன் டே ஒர்க்கு. எது? 7/60. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு
ரிமைனிங் ஒர்க்கு 1 மைனஸ் 7/60. அப்போது 53/60 தான் ரிமைனிங் ஒர்க்கு. அப்போது 53/60 தான் ரிமைனிங் ஒர்க்கு. இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாரி, இங்கே 4 நாட்கள் கொடுத்துருக்காங்க, அதை கவனிக்காமல் நம்மளும் போட்டே போயிட்டோம். ஓகே, இப்போது ஏபியோட 1 டே ஒர்க்கு இருக்கு இல்லையா, அதில் மைனஸ் பண்ணணும். சாரி, 4 டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். அதை பார்க்காம ஏபிக்கும் 1 டே ஒர்க் எவ்வளோ? 7/60. அதோட என்ன பண்ணணும்னா ரிமைனிங் ஒர்க் இப்போ கண்டுபிடிக்கக்கூடாது, அதுக்கு கண்டுபிடிச்சிட்டா தப்பாக வந்துடும். ஏன்னா 4 டே 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 டே ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் ஏயும் பியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 டே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏயும் பியும், ஏக்கும் பிக்கும் 4 டேஸ் ஒர்க்கு. 1 டே ஒர்க் வந்து 7/60 அப்படின்னா 4 டே ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போ 7/15. இப்போ வந்து ரிமைனிங் ஒர்க் பார்க்கலாம். ஏன்னா 4 டே ஒர்க்ஸ் 2 பேரும் ஒர்க் டுகெதர் இன் 4 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரிமைனிங் ஒர்க் 1 மைனஸ் 7/15. அப்போ 8/15. அதாவது இதை கழிச்சு போட்டா இப்போ என்ன பண்ணணும், அதான் கேட்டிருக்காங்க, ரிமைனிங் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. 8/15 தான் ஆன்சர். அது 4 டேஸ் ஒர்க்கை நான் பார்க்காம விட்டேன். அதாவது ஏ 1 டே ஒர்க் வந்து 1/15, பியோட 1 டே ஒர்க் வந்து 1/20. ஏபி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்கா 1 டே ஒர்க் வந்து 1/15 + 1/20. அப்போ 4/3/60. அப்போ 7/60. ஏபியோட 4 நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க, அதனால 4ஆல் பெருக்கிறோம், அது 7/15 வருது. இப்போ ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு பார்க்குறது ஒரு பங்கு வேலையில் 7/15 பங்கு வேலையை ஆல்ரெடி 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்க வேலை அப்படின்னாக்கா இந்த 8/15 தான். அதான் ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்க, பி என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், கி என்பவர் தனியே அந்த வேலையை 8 நாட்களிலும் செஞ்சிருக்காங்க. பி ஆகியோர் இந்த வேலையை 4800 ரூபாய்க்கு ஒப்புக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க ஆர் என்பவர் உதவியுடன் அவர்கள் 3 நாட்கள்ல முடிச்சிடுறாங்க. அப்போ தொகையின் ஆரோட பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இது வந்து 3 நாள் போட்டிருக்கோம். இந்த 3 நாளுமே இது ரிப்பீட்டடாகவே வந்துகிட்டே இருக்கு இந்த டைப்ல. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/p பிளஸ் 1 டே ஒர்க்காக 1/q பிளஸ் 1/r. ஏன்னா இந்த ஆரோட சேர்ந்து தான் 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஃபினிஷ் பண்ணுறாங்க ஒர்க்கை? 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் 1/3 முடிச்சிருப்பாங்க. இப்போது நம்மளுக்கு இப்போ பாருங்கள், பியோட ஒர்க் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, 6 நாளில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் 1/6 பார்ப்பாரு. கியூ தனியே 8 நாளில் முடிப்பார். அப்போ ஒரு நாளில் 1/8 முடிப்பார். கியூ 6 வந்து கொடுக்கல, 6 தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 1/3. இப்போ நம்மளுக்கு 1/6 தான் தேவை. 1/3 மைனஸ் 1/6 பிளஸ் 1/8. இதோட எல்சிஎம் 24. அதாவது எல்சிஎம் எப்படி டைரக்டா போடுறது அப்படின்னா, பெரிய நம்பர்ல மடங்க போடுங்க. 8க்கு அடுத்த மடங்கு 16, 16ல் இது அடங்காது. 16க்கு அடுத்து 24, 24 அடங்கும். அதனால அப்படியே டைரக்டா பார்த்துக்கலாம். 8 மைனஸ் இங்க 4 பிளஸ் 3. அப்போ இது எவ்வளவு? 7. 8ல் 7 போச்சுன்னா 1/24. இதுதான் வந்து அதாவது 1 டே ஒர்க் இன் ஆரோட ஒரு நாள் வேலை 24. இப்போ பிக்கும் என்ன கிடைச்சிருச்சு? 1/6. கியூக்கு ஆல்ரெடி இருக்கு 1/8. ஆருக்கு என்ன இருக்கு? 1/24. இப்போ இதுக்கோட ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த பெரிய நம்பரை வச்சு, அதாவது இது 3ஐயும் அடங்கக்கூடிய ஒரு நம்பரை வச்சு பெருக்கிடலாம். அப்போ 4 4 24, 24 வச்சு பெருக்குனீங்கன்னா 4 24, இங்கே 24 பெருக்கணும்னா 3, 4:3, இங்கே 1. அப்போ இதுதான். இப்போ யாரோட ஷேர் கேட்குறாங்க அப்படின்னா, ஆரோட பங்கு தான் கேட்குறாங்க. PQR, அதாவது லாஸ்ட்ல இருக்கக்கூடியது. மொத்த ஷேர் எவ்வளவு? 8. 8ல் ஒரு பங்கு ஆருக்கு கொடுக்கணும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஒப்புக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க 4800. இவ்வளவுதான் வந்து. அப்போ 600 ருபீஸ் யாருக்கு கொடுக்கணும்? ஆரோட ஷேர் எவ்வளவு அப்படின்னா 600 தான் ஆரோட ஷேரு. அதை தான் கேட்டிருக்காங்க.
திருப்பி ஒரு தடவை சொல்றேன். இப்போ பாருங்க, P என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாள்லையும், Q என்பவர் தனியே அந்த வேலையை 8 நாட்கள்லையும் முடிப்பாங்க அப்படின்னா, P மற்றும் Q ஆகியோர் இந்த வேலையை 4800க்கு ஒப்புக்கிறாங்க. R என்பவர் உதவியுடன் 3 நாள்லயே முடிச்சு போடுறாங்க. 6 சேர்த்துக்கிட்டு 3 நாள்லயே முடிச்சு போடுறாங்க. Pயும் Qயும் Rயும் சேர்ந்துட்டு. அப்போ இது ஒரு சிம்பிளான கணக்கு தான். ஆல்ரெடி இது போன வீடியோலே இதே மாதிரி வேற நம்பர்ல வந்த கணக்கு வந்துருந்துச்சு. பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு நாளில் 14 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைக்கிறாங்க அப்படின்னா 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, மேன் 1 இது. இது வந்து ஒர்க்கு 1. இது வந்து மேன் 2. இப்போ மேன் 1 ஒர்க் 2 இஸ் ஈக்குவல் டு மேன் 2 ஒர்க் 1. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேன் 2 என்னது, மேன் 2 23 இஸ் ஈக்குவல் டு, அப்போ இன்ட்டு ஒர்க் 1 என்னது 42 அடுக்கல், அதாவது வேலை. இப்போ இங்கே மேன் 1 என்ன கொடுத்துருக்காங்க 14 இன்ட்டு ஒர்க் 2 தான் கேட்குறாங்க. அப்போ ஒர்க் 2 இஸ் ஈக்குவல் டு 23 இன்ட்டு 42 டிவிசிபிள் பை 14. அப்போ 7 14 6 42 2 6 2. அப்போ இதை பெருக்கி போட்டிங்கன்னாக்கா 9 69 டேஸில் இந்த முடிச்சிருவாங்க. அதாவது 62 டேஸ் கிடையாது, 62 யூனிட்டை முடிப்பாங்க, 62 அடுக்குகளை அமைப்பாங்க. சிம்பிளான கணக்கு தான். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்கள்ல உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 29 நாட்கள்ல உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி தான். 35 மிதிவண்டிகளை 5 நாட்கள்ல உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா 21 நாட்கள்ல உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை. அதே இது வந்து என்னது, ஒர்க்கு 1. இது வந்து டே. அதாவது சேம் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரியே தான். 5 நாளில் ஒர்க் 2 இந்த பக்கம் வந்துடும், ஒர்க் 1 அந்த பக்கம் போயிடும். அதை அடிச்சு போட்டிங்கன்னா 147. இதே மாதிரி தான் முன்னாடி அந்த கணக்கும் தான். 8 விவசாயி 18 நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கிறார்கள் எனில் அதே நிலத்தை 12 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பாங்க? 8 விவசாயி 18 நாட்கள்ல உழுது முடிக்கிறாங்க. அதாவது விவசாயினா மேனு, இது வந்து என்னது டே 1. இது அப்புறம் அதே நிலத்தை 12 விவசாயிகள் டே 2 கேட்குறாங்க. அப்போது 8 இன்ட்டு 18 டிவைடட் பை 12, 12 நாள் டைரெக்டாக போட்டுடலாம். இதெல்லாம் எளிமையான கணக்கு. இது சமீபத்தில் கேட்ட கணக்கு தான். 2 ஆண்கள் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பாங்க. அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் போட்டிருக்காங்க, எல்லாமே மற்றும் தான், மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பாங்க எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ
இப்போ நம்ம 2 மனிதர்கள் 7 குழந்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, இரண்டு ஆண்கள் 3 சிறுவர்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் புட் பண்ணலாம். அப்போ 2 ஆண்கள் அப்படிங்கிறது 7 குழந்தைகளுக்கு சமம். அப்போ 7 குழந்தை ப்ளஸ் ஆல்ரெடி 3 குழந்தை இருக்கு, சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்கள்ல செய்வாங்க. அப்போ 10 குழந்தைகள் 10 சில்ட்ரன்ஸ் ஈக்குவல் டு 10 நாட்கள்ல செய்வாங்க. இது ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கீழேயும் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம் கணக்கு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, 2 ஆண்கள் 1 சிறுவர்கள். அப்போ 2 ஆண்கள் அப்படிங்கிறது எதுக்கு சமம், எதுக்கு இங்க கொடுத்துருக்கிறது அதான் கேட்டிருக்காங்க, கொஸ்டினே இங்கே தான் கேட்டிருக்காங்க. 2 ஆண்கள் 7 சிறுவர்களுக்கு சமம். அப்போ 7 + 1 8. 8 சிறுவர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க, இதுதான் கணக்கு. அதாவது 10 குழந்தைங்க 10 நாட்கள்ல செஞ்சுட்டாங்கன்னா 7 குழந்தைங்க எத்தனை நாட்கள்ல செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 × 10 ÷ 7. சரி 8. ஏன்னா இங்க என்ன இருக்கு, 7 7 + 1 8. 8 குழந்தைங்க எத்தனை நாள்ல செய்வாங்க, 8 குழந்தை. எப்படி 8 வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க 2 ஆண்களுக்கு பதிலா என்ன பண்ணலாம், 7 குழந்தைகள் பிளஸ் ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, அதனால 8 குழந்தை. அப்ப 8 குழந்தை எவ்வளவு நாள் செய்யுது, 2 10 8. அப்போ 2 4 2 10 5 25/2. அப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னாக்க 1 2 12 அரை நாள். மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், இப்போ பாத்துக்கங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் எவ்வளவு நாள் செய்யறாங்க, 10 நாள்ல செய்யறாங்க. அதே மாதிரி 3 ஆண்கள் 2 சிறுவர்கள் 8 நாள்ல செய்யறாங்க. இதைய கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இதைய கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னோம்னா 2 ஆண்கள் 7 சிறுவர்களுக்கு சமம் அப்படிங்கிற ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரேஷியோ வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா, இந்த 2 ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல புட் பண்ணலாம். என்னன்னா 2 ஆண்களுக்கு 7 குழந்தைகளுக்கு சமம். இப்போ 7 குழந்தை பிளஸ் 3 சிறுவர்கள், அதாவது 10 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை இந்த 2 இருக்கிற இடத்துல 7 போட்டோம் அப்படின்னா 7 குழந்தைகள் ஆக்கிடலாம். 7 குழந்தைகள் 10 சிறுவர்கள் ஒரு வேலையை 10 நாட்கள்ல முடிச்சாங்க அப்படின்னா, இங்க 2 ஆள் இருக்கிற இடத்துல அதே 7 போட்டீங்கன்னா 8 குழந்தைகள் எத்தனை நாள்ல முடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான கணக்கு தான். இதைய எளிமையா போட்டுடலாம். ஓகே, அடுத்து இது வரைக்கும் போட்ட கணக்கு உங்களோட டிஎன்பிஎஸ்சியில கேட்ட கணக்கு. அதாவது டெய்லி கணக்குல 10 கணக்கு கொடுக்குறோம், அதுல 10 கணக்குல டிஎன்பிஎஸ்சியில கேட்ட 10 கணக்கு பினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்னது, ஹோம்ஒர்க் கணக்கு தான் பார்க்க போறோம். ஏ ஒரு வேலையை 12 நாட்கள்லையும் பி ஒரு வேலையை 16 நாட்கள்லையும் முடிப்பாருன்னு இருவரும் சேர்ந்து முடிக்க ஆகும் நாட்கள். இது சிம்பிளான கணக்கு தான். 1/12 + 1/16. அப்போ 48 4 + 3. அப்போ 7/48. இது ஒன் டே ஒர்க்கு. அப்போ டோட்டல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 48 ÷ 7 6/7. இதுதான் ஆன்சர். ஈஸியான கணக்கு தான். அதுக்கடுத்து பாருங்க, ஏ ஒரு வேலையை 3 நாட்களும் பி 6 நாட்களும் சி முடிப்பார் என்ன. அப்போ மூவரும் சேர்ந்து மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா 1/, அதாவது ஒரு மணிக்கு எத்தனை, மொத்தம் 3 நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க 3 பேர் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாரோம். இப்போ ஒன் டே ஒர்க்கு 1/3 1/6 + 1/4. அப்போ A + B + C. அப்போ 12. இதோட மடங்கு அப்படியே எடுத்துக்கலாம். 4 + 2 + 3. அப்போ 9 ÷ 4 3/4. 3/4. அப்போ டோட்டல், அதாவது ஒன் டே ஒர்க் 3/4, டோட்டல் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா 4/3 அப்படின்னு வந்துடும். 4/3 அப்படிங்கிறது என்னது, 1/3 அப்படின்னு இருக்கும். இதை என்ன கேட்குறாங்கன்னா, ஆகும் காலம் கேட்குறாங்க. காலம் அப்படின்னா ஒரு நாள் இருக்கு. அப்போ 1/3 அப்படிங்கிறத 24 மணி நேரம் இருக்கு. அதைய அடிச்சு போட்டாங்கன்னாக்கா 8. அப்போ ஒரு நாள் 8 மணி நேரம். இதுதான் கணக்கு. சரி, இதுதான் ஆன்சர். ஒரு நாள் 8 மணி நேரம். மூணாவது கணக்கு, மோகன் ஒரு வேலையை 60 நாட்களிலும் கணேஷ் அதே வேலையை 40 நாட்களிலும் செய்தால் இருவரும் சேர்ந்து முடிக்க கால அளவு. ஒன்றும் இல்லை, மோகனோட ஒர்க்கு ஒன் டே ஒர்க்கு, மோகனோட ஒன் டே ஒர்க்கு 1/60. கணேஷோட ஒன் டே ஒர்க்கு 1/40. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 1/60 + 1/40. 2க்கு எல்சிஎம் 120.
2 + 3 அப்போ 5/120 அப்போ 1/24 அப்புறம் 1/24 அப்படிங்கிறது ஒன் டே ஒர்க்கு. அப்போ டோட்டல் ஒர்க் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 24. அப்போ 24 தான் ஆன்சரு. இது எதுக்காக உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னா ஆரம்பத்தில் தப்பான கணக்காக போட்டாச்சு. அதாவது டைம் அண்ட் ஒர்க் பிகினராக போடுறவங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதை அதுக்காக தான் கடைசியில் இதை கொடுத்துருக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ராம் மற்றும் சிவா ஒரு வேலையை 8 நாட்களில் செய்கிறாங்க. ராம் தனியாக அந்த வேலையை 12 நாட்களில் செஞ்சுட்டாங்க. சிவா தனியாக எத்தனை வேலையில் பார்ப்பாங்க? அப்போ ராமும் சிவாவும் 8 நாட்களில் செய்கிறாங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க்கு 8 days அப்படின்னா இவங்களோட ஒன் டே ஒர்க்கு ராமோட சிவாவோட ஒன் டே ஒர்க்கு 1/8. இப்போ அந்த வேலையை ராம் வந்து தனியாக முடிக்கிறாரு. ராம்ங்கிறவர் தனியாக முடிக்கிறாரு. எவ்வளோ நாளில்? 1/12. அப்போது மிச்சம் இருக்கக்கூடிய சிவா எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 பேரும் சேர்ந்து ஒன் டேயில் எவ்வளோ முடிச்சிருக்காங்க? 1/8. அவர் மட்டும் எவ்வளோ முடிச்சிருக்காரு? 1/12. அப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா 24. இப்போது 3 - 2 1/24. அப்போது ஒன் டே ஒர்க் வந்து 24 அப்படின்னா டோட்டல் ஒர்க் வந்து 24 daysல டோட்டல் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. இதான் ஆன்சர். விக்னேஷ் அரை பங்கு வேலையை 5 நாட்கள், 3 பங்கு அதாவது 3/5 பங்கு 9 நாட்களையும் 2/5 பங்கு வேலையை 8 நாட்களையும் முடிக்க முடியும். மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளுக்கு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இது வந்து பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதே வந்து என்ன பண்றாங்க? ஆஃப் பகுதியை 5 நாள்ல முடிச்சா ஒரு பகுதியை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 10 நாள்ல முடிப்பாங்க. அதாவது யாரு? விக்னேஷோட 10 days கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் பாலாஜி, இது வந்து விக்னேஷ். பாலாஜி 3/5 9 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ஒன் டே ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9 × 5 ÷ 3 1 3 3 3 15 நாள் 15 days. அதாவது யாரோடது? பாலாஜி. அதுக்கடுத்து முருகன் 2/3 ஒர்க்கை 8 நாளில் முடிச்சாருன்னா ஒரு நாளில் எவ்வளோ முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8 × 3 ÷ 2 2 3 6 நாளில் முருகன் முடிப்பார். இப்போ பாலாஜி முருகன் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. முருகன் 6 நாள் 6 days. பாலாஜி 15 days. இவர் 10 days. இப்போ 3 பேர் சேர்ந்து 1/10 + 1/15 + 1/6 கூட்டி போட்டோம் அப்படின்னோம்னா 60. எல்சிஎம் 6 + 4 + 10 14 20 20/60. சார் இங்கே தப்பாக போட்டிருக்கேன். 12 அப்போ நாமுனா 12 நாட்கள் இங்கே தவறாக வந்திருக்கு. அதாவது முருகனுக்கு 12 நாட்கள். இப்போ முருகனுக்கு 12 நாட்கள் அப்படின்னா இங்கே 12 வந்துடும். அப்போது அதே 60 தான், 6 தான், இது 4 தான், இது வந்து 5, இங்கே வந்து 5 வந்துடும். அப்போ 10 15 15/60. இங்கே என்ன வந்துடும்? 15/60. ஒரு 15 15 4. அப்போ 1/4. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 4 days. சரியா? கொஞ்சம் அங்கே அடிக்கிறப்ப பார்த்து இது பண்ணிக்கணும். இப்போது அந்தோனி அதே சேம் கணக்கு தான். அந்தோனி 1/6 பங்கு வேலையை 10 daysலையும், டேவிட் வந்து 35% ஒர்க்கை எவ்வளோ நாளில் பண்ணுறாரு? 28 நாள்லையும். ஃப்ரான்சிஸ் வந்து 1/days ஒர்க்கை 9 நாளில் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கு. அப்போது யார் வந்து முதல்ல வேலையை நிறைவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா அந்தோனி 1/6 வேலை. அந்தோனி ஃபஸ்ட்டு அந்தோனி 1/6 ஒர்க்கு வந்து எவ்வளோ? 10 days. அப்புறம் டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோட்டல் ஒர்க்கு 6 அதாவது 10 × 6 இது 60 days. அதே மாதிரி டேவிட்டு 35% ஒர்க்கு, அதாவது 35% வேற ஒன்றும் இல்லை, 35 டேவிட் 35/100.
35/100 அப்படின்னாக்க வேலையை 28 நாள்ல முடிக்கிறாரு. டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா 100/35 × 28. 80 days. 80 days. அதுக்கடுத்து யார் இருக்கா? பிரான்சிஸ் 1/3 ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 19 நாள்ல. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 57 days. இப்போ எல்லா பேத்துக்குமே கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இவருக்கு 60 days கண்டுபிடிச்சிட்டோம், இவருக்கு 80 days கண்டுபிடிச்சிட்டோம், இவருக்கு 57 days கண்டுபிடிச்சிட்டோம். இங்க என்ன கேட்குறாங்க? 3 பேரும் டோட்டலா எவ்வளவு வேலை பார்க்குறாங்கன்னு கேட்கல, யார் வந்து சீக்கிரமா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பிரான்சிஸ் தான் சீக்கிரமா முடிப்பாரு, அதான் அந்த பிரான்சிஸ் தான் ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்த கணக்கு. ஏயும் பியும் முறையே 12-18 நாட்களில் முடிப்பால் இருவரும் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வேலையை செய்து முடித்ததும் கூலியாக 2800 பெறுறாங்க அப்படின்னா இது பியின் சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்னது? இது கொஞ்சம் அதே மாதிரி கணக்கு தான். இப்போ ஏயின் பியும் நாள் விகிதம்னா எவ்வளவு? ஏ அண்டு பியோட டேஸ், அதாவது டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, அதோட விகிதம் ரேஷியோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12/18. 12/18 ரேஷியோ மாற்றணும் அப்படின்னோம்னாக்க 1/12 2:3. அப்போ 2:3 அப்படிங்கிறது என்னது? அதாவது நாள் விகிதம். அப்போ நாள் விகிதம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திறமை எப்படி இருக்கும்? இதே இது அவங்ககிட்ட போயிடும், இது இங்கிட்ட வந்துருவாரு, அதாவது 3:2 வந்துருவாரு. இப்போ மொத்தம் எத்தனை பங்கு அப்படின்னா 5 பங்கு. 5 பங்கு அப்படிங்கிறது என்னது? 5 பங்கு. மொத்தம் 3:2ங்கிறது 5 பங்கு. 5 பங்கு ஒர்க்கில் யார் இதோட கேட்குறாங்க? பியோட சம்பளம் தான் கேட்குறாங்க. 5 பங்குக்கு 2ன்னா இன்ட்டு 2800க்கு எவ்வளவு? இதான் ஆன்சர், 1120 ரூபா. ரகுமான் ஒரு வேலையை 25 நாட்களும் ஜாகீர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் தொடங்குகின்றனர். தொடங்கிய 5 நாட்களுக்கு பிறகு ரகுமான் விலகுகிறார். மீதி ஜாகீர் முடிக்கக்கூடியது எந்தது? இது நான் எதுக்காக இந்த ஹோம்ஒர்க்கு இப்படி கொடுத்தேன் அப்படின்னாக்க, பேசிக்கானது கணக்கு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா பழகிக்குவாங்க, அப்புறம் டிஎன்பிசியில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தது. இப்போ ரகுமான் ஒரு வேலையை டோட்டல் ஒர்க்கு வந்து 25 days ரகுமானோட. அப்போ 1 day ஒர்க் ரகுமானோட 1 day வந்து 1/25. அதே மாதிரி ஜாகீர் அப்படின்ட்டு டோட்டல் ஒர்க் வந்து 20 daysல பார்ப்பாரு, அவர் 1 day ஒர்க் வந்து 1/20. இப்போ 2 பேரும் வேலையை தொடங்கினாங்க. தொடங்கின 5 நாளுக்கு பிறகு அப்போ 2 பேரும், அப்போ ரகுமான் பிளஸ் ஜாகீர் 1 day ஒர்க் 1/25 பிளஸ் 1/20. இப்போ 2 பேரும் 1 day ஒர்க் பார்த்துருக்காங்க. அப்போ இது வந்து என்னது? 2 பேரோட 1 day ஒர்க். 2 பேரோட 1 day ஒர்க் அப்படின்னா எத்தனை நாள்? ரகுமான் தொடங்கிய பின்னாடி 5 நாளுக்கு பிரகாரம் விலகி இருக்கிறாரு. தொடங்கிய பின்னாடி இருவரும் 5 நாள் வேலை பார்த்துருக்காங்க ஜாயின் பண்ணி. அப்போ 1 day ஒர்க்கு 9/100 × 5. அப்போ 9/20 தான் என்னது? 5 நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. மீதி வேலையை ஜாகீர் முடிக்க ஆகும் காலம் என்னது? ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் என்ன பண்ணணும்? 1 - 9/20. ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? 11/20. ரிமைனிங் ஒர்க்கு 11/20. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு 11/20 இருக்கு. யாரோடது கேட்குறாங்க? ஜாகீர் முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாகீர் எங்க இருக்காரு? 20 days. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு ஜாகீர் 11 daysல ஃபினிஷ் பண்ணிடுவாரு. துர்கா உமாவை போல் 3 மடங்கு திறமையானவர். துர்கா உமா. இப்போ 10 நாட்கள் முன்னதாக ஒரு வேலையை முடிக்கிறாரு. உமா தனியாக அந்த பணியை எவ்வளவு நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
யார் இதுல உமாவை விட 10 நாட்கள் முன்னதா முடிக்கிறார்? துர்கா உமாவை போல், துர்கா உமாவை போல் 3 மடங்கு திறமையானவர். அப்போ உமாவை விட 10 நாட்கள் முன்னதாக வேலையை முடிக்கிறார்கள். உமா தனியா எத்தனை வேலைனாலும் முடிப்பாங்க? இப்போ நாள் விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திறமை விகிதம் 3:1. நாள் பார்த்தோம்னா இவங்க ஒரு நாள் பண்ணியிருப்பாங்க, இவங்க 3 நாள் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்போ 2 பங்கு நாள் வேறுபாடு எப்படி இருக்கு? 10 நாள். உமாவை போய் 10 நாளைக்கு முன்னதான் வேலை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நாள் வேறுபாடு இப்போ ஒரு நாள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னாக்க 2 பங்கு இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா 1 பங்கு இஸ் ஈக்குவல் டு 5. அதாவது அங்க கொடுத்துருக்கிறத தான் சொல்றேன். 10 நாட்கள் முன்னதான் முடிக்கிறாருன்னா இவர் 2 பேருக்கு வித்தியாசம். அப்ப வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா இவர் ஒரு நாள்ல முடிச்சிருக்காருன்னா இவர் 2 நாள்ல 3 நாள்ல முடிச்சிருப்பாரு. 2 நாளுக்கு உள்ள வித்தியாசம் 2 வருது. அப்போ 2 வித்தியாசம் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா அப்போ 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 5 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேக்குறாங்க? உமா தனியா, உமானா 3 பங்கு வேலையை பார்த்துட்டு 3 நாள்ல வேலை முடிச்சிருப்பாங்க. அதாவது 3 நாள்ன்றதுனால 3 5 15. இதுதான் ஆன்சரு. கொஞ்சம் கவனமா வாட்சி பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லா கணக்குமே போட்டுடலாம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களிலும், பியும் சேர்ந்து 12 நாட்களிலும், சியும் ஏயும் சேர்ந்து 15 நாட்களிலும் முடிச்சா சி தனியா எத்தனை நாட்கள் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சிம்பிளான கணக்கு தான், நிறைய தடவை போட்ட கணக்கு தான். எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க ஏபியோட முடிக்கும் நாள் ஏ பிளஸ் பி 8 நாள். அப்போ 1 டே ஒர்க்கு 1/8. அப்போ பி பிளஸ் சி 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. அப்போ 1 டே ஒர்க்கு 1/12. அப்போ சி பிளஸ் ஏ 15 நாள்ல முடிக்கிறாங்க 1/15. அப்போ 2 பிராக்கெட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/8 பிளஸ் 1/12 பிளஸ் 1/15. இதோட எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இங்கிட்டு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். 11 இப்போ உங்களுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒர்க்கு என்ன கிடைச்சிருக்கு? 11/80. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சி தனியா. அப்போ சி தனியா கண்டுபிடிக்கணும்னா ஏயும் பியும் கழிச்சிட்டோம். அப்புறம் மைனஸ் 1/8. அதாவது சி வந்து 1/8 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க காமனானது 80, 11 மைனஸ் 10, 1/80. அப்போ சியோட 1 டே ஒர்க்கு 1/18. அப்போ டோட்டல் ஒர்க்கு 18 டேஸ். சரி, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா உங்களோட கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி கணக்கு ஒரு 10, இந்த ஒர்க்கு உங்களோட டெய்லி ஹோம் ஒர்க் 10 கணக்கு பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய கணக்கு இந்த 5 கணக்கு தான். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், முன்னாடி இருந்த மாடல் தான். அதைய நீங்கள் எளிமையாக போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை டவுட் இருந்தால் அப்புறம் கேளுங்க. ஏன்னா டைம் நாளைக்கு கொஞ்சம் வேகமாக போட்டு 1/2 ஹவரில் உங்களோட 25 கணக்கை முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். இதை சொல்லிகிட்டே இது பண்ணுறதுனால ஒரு வேளை டைம் இருக்குது. நாளைக்கு 25. நேற்று இதை தான் சொன்னேன், 5 கணக்கு போடலை, 20 கணக்கு தான் போட்டேன். இன்றைக்கி 20 கணக்கு தான் போட முடிச்சு. நாளைக்கு கொஞ்சம் குயிக்காக சொல்லிட்டு அதாவது போட்ட கணக்கு கணக்கு 25 கணக்கு தான் கிளாஸில் தரதுல 10 கணக்கு தரோம். ஹோம்ஒர்க் 15. என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அந்த டிஎன்பிசி கணக்கு 15 கணக்கு போட்டுட்டு அப்புறம் டிஎன்பிசி கணக்கு போவோம். மொத்தம் எப்படியாவது 25 கணக்கை நாளைக்கு முடிச்சிடலாம். இது வந்து ரெகுலராக இதை பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் இது கணக்கு மட்டும் இல்லை, அடுத்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலாம். எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெஸ்ட் சீரியஸ் வந்து டெஸ்ட் சீரியஸ் கிடையாது, வீக்லி இங்கே டெய்லியுமே டெஸ்ட் நடக்கும். டெய்லி டெஸ்ட்னா இன்னைக்கு நடத்துகிற பாடம் காலையில் வந்து 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது. அது மட்டும்
அதெல்லாம் யூடியூப்ல போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைய பொறுத்தளவுல எதைய பத்தி யோசிக்காதீங்க. இப்ப போய் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. வேலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ பயிற்சி உங்களோட பாத்துல போயிட்டே இருக்கு. நிறைய தேடிகளே இருக்கிற அதாவது செய்ய நம்மளோட உழைப்பை வந்து பயன்படுத்தணும், தோல்வி பயன்படுத்தக்கூடாது. அதுதான் தோல்வி ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்மளோட எனர்ஜியை என்ன தேவைப்படுதோ செலவழிச்சுக்குவோம். வெற்றிக்கு செலவழிக்கணும். செலவழிக்கிற எனர்ஜி வெற்றிக்கு செலவழிச்சோம்னா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்லுது. உங்களுக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். எவன் ஒருவன் ஈடுபாடோட ஒரு வேலையை செய்யறாங்களோ தனியை அடையிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நீங்க இதுக்கு மதிப்பு கொடுங்க, அது உங்களுக்கு தன்னால மதிப்பு கொடுக்கும். சிறு துரும்பும் உதவும். ஒரு சின்ன சின்ன மெசேஜ் இன்ஃபர்மேஷன் கூட கலெக்ட் பண்ணி உங்களோட மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் டெய்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரவணன் பேசுறேன். இது வந்து நான் எவ்ரிடே வந்து மேக்ஸ் மட்டும் இல்லை இப்போ கிளாஸ்ல வந்து ஜியாகிரபி, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதை நான் கிட்டத்தட்ட இந்த குரூப் 4 கால்ஃபர் பண்ணாத முன்னாடியே குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணேன். அதுல ஒரு 5 டெஸ்ட் ஃபினிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் குரூப் 4 கால்ஃபர் முன்னாடியே இது வந்து இங்க கிட்டத்தட்ட குரூப் 2 என்னைக்கு முடிஞ்சோ அன்னையில இருந்து கண்டினியூவா ரெகுலர் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதை நல்லா ரெகுலர் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்பயும் இவங்களை விட மாட்டேன். 3 டெஸ்ட் நான் படிக்க வைப்பேன். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இங்க குரூப் 2ல பாஸ் ஆனவங்கல அந்த 15 பேர்த்துல அந்த 2 பேர் இன்டர்வியூ, அதுல ஒரு போன வாரம் கொடுத்தோம். இன்டர்வியூ இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் இதுதான். இங்க இருக்கும், அந்த சைட்லயும் இருக்கும். பிளஸ் டெய்லியும் கொஸ்டின் போடுறோம். இதுதான் என் நம்பர். அதாவது 9566822549. உங்களுக்கு இன்டர்வியூ இங்க பாஸ் பண்ண பொண்ணுக்கு இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஏதாவது இன்டர்வியூ பண்ற டவுட் கிடைச்சுன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் என்னால அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். விருப்பம் இருந்துச்சுன்னா மற்றபடிக்கு கோர்ஸ் எல்லாம் பண்றதில்ல. இங்க படிச்சவங்களே நான் இங்க படிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன். இங்க ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னாக்க நம்மளோட எங்க யாரா இருந்தாலும் அந்த சென்டர் சரி எதுவா இருந்தாலும் சொல்லி அவங்களோட பங்கு வந்து 5% 10% தான் இருக்கும். மிச்சம் இருக்கும் உங்களோட உழைப்பு போடுறீங்க. நம்ம நல்ல ஒரு கரெக்டான வழிகாட்டுதல் ஏற்படுத்துறோம். அந்த வழிகாட்டுதல்ல நீங்க டிராவல் பண்றீங்க. உங்களோட அந்த 10% பெர்ஃபெக்டா பண்றோம். நம்ம பெர்ஃபெக்டா நான் அதை உழைப்பு தான் போடுவேன். அதனாலதான் 19 பேர் பரீட்சை எழுதுனதுல 15 பேர் பாஸ் ஆனாங்க. குரூப் 2 அந்த 2 பேர் இன்டர்வியூ போஸ்ட் வந்தாங்க. அதே மாதிரி தான் குரூப் 4 பாஸ் ஆனாங்க. ஸோ பாஸ் ஆனவங்க எனக்கு சந்தோஷம் கிடையாது. அதில் நிற்கிறவங்கள தான் பற்றி என்ன நம்பி வந்திருக்கவங்க ப்ளஸ் ஓடிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த நம்ம யூடியூப் பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கங்க. மேக்ஸை இதை பார்வர்டாக வச்சு கேளுங்க. ஏன்னா கிளாஸில் போடுற கணக்கு இது கிளாஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிங்க, விடாமல் படிங்க. தெய்வத்தால் ஆகாது ஐயன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம முயற்சி பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க் வில் நெவர் கோ வேஸ்ட். சந்திக்கலாம். தேங்க்யூ.